எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் ஃப்ரையோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் தேங்காயும் கொத்தமல்லியும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு தேங்காயும் கொத்தமல்லியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டில் மசாலா தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். எதையும் நம்ம வதக்க வேண்டியதில்லை, அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணலாம். ஒரு பாதி தேங்காய் நல்லா துருவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சம அளவு சோம்பு, சம அளவு சீரகம் சேர்த்து அரைத்த சோம்பு சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அந்த பவுடரையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இறாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கோகோனட் ப்ரானுக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகள், தேங்காயும் கொத்தமல்லி இரண்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அந்த காம்பினேஷனில் செய்ய போகிற ஒரு ப்ரான் ரெசிபி இது. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கிலோ இறாலுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது 1/2 கிலோ இறால் தான். அதனால் இந்த மசாலாவில் பாதி அளவு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். மீதி இருக்க மசாலாவை யூஸ் பண்ணி இன்னொரு ரெசிபி நான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபிக்கு அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்ததுன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள், நான் இடையில சொல்கிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நான்வெஜ்க்கு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் யூஸ் பண்ணையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ஒரு 1/2 kg இறால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் இறாலை ஷெல்லோடு போட்டு அந்த அப்படியே வறுத்தாலும் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரின் பார்ட் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு கல் மண்ணெல்லாம் இல்லாமல் சாப்பிடையில நல்லாயிருக்கும். இறாலை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நாம் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலோட நம்ம மசாலாவை ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இதே மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் கிரேவியும் பண்ணலாம், பொட்டேட்டோ கிரேவியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதில் பாதி மசாலாவை எடுத்து பொட்டேட்டோ மசாலா தான் செய்ய போகிறேன். நான்வெஜ் பிடிச்சவங்க இந்த இறாலை ஆட் பண்ணி நீங்கள் இறால் ரெசிப்பியாக செய்யலாம். இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணி சேம் மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பொட்டேட்டோ கிரேவியும் செய்யலாம். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நீங்கள் பொட்டேட்டோ கிரேவி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த இறால் ரெசிப்பியை இதே மசாலா யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியோட நீங்கள் உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். அதுவும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக இந்த இறால் கிரேவி செய்யல நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணி தான் செய்வேன். இன்றைக்கி வீடியோக்காக நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணாமல் தனியாக செஞ்சு காட்டியிருக்கிறேன். இறாலோட உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ரெசிபியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணலை, நான் தனியாக தான் பொட்டேட்டோ ஆட் பண்ணி தனி ரெசிப்பியாக தான் செஞ்சுருக்கிறேன்.
இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவு ப்ரானுக்கு இந்த கிரேவி வந்து அதிகம்தான். நான் கொஞ்சம் அதிகமாக கிரேவி வேணுங்கிறதுக்காக அந்த மசாலாவை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இறாலை வறுக்க ஆரம்பிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 கிலோ இறாலுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கங்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஃபஸ்ட்டே தாளிக்க போகிறது கிடையாது. நான் லாஸ்ட்டாக தான் தாளிச்சிட்டு இதோட ஆட் பண்ண போகிறேன். இல்லை முதல்ல நீங்கள் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இறாலை ஆட் பண்ணாலும் இந்த கிரேவி நல்லா தான் இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாலெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நார்மலாக இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்காக நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரெசிபியை செய்யணும். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த கிரேவியை கிளறி விட்டுக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இன்னும் 2 பச்சை மிளகாவை கீறி இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வெந்து சுருண்டு வர்றதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு நம்ம வதங்கினதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்கணும். தாளிச்சிட்டு தாளிப்பை வந்து இதில் போட்டு நம்ம கிளறிக்கணும். பட்டை கிராம்பு போட்டு கூட தாளிக்கலாம். நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ண வேண்டாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, சோம்பு, கடுகு இதை மட்டும் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இறால் கிரேவியை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் இல்லைன்னா நார்மல் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு வந்து எல்லா ரெசிப்பிலையும் நான்வெஜ் ரெசிப்பியில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எப்படி செய்யணும்னு தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அருமையான டேஸ்ட்டில் இறால் கிரேவி ரெடி ஆகிருச்சு. அருமையான அரோமா வாசத்தோட இறால் கிரேவி ரெடி ஆகிருச்சு. தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இது 4 சேர்ந்ததுனால காரசாரமாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.